வணக்கம் தோழிகளே, பிரபஞ்சம் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் வெஜிடபிள் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் மாவே பிசையாமல் ரொம்ப ஈஸியாக இந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பச்சரிசி மாவு, பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ், இது மூணையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை, பன்னீரை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுகளை வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சம் பழுப்பு நிறம் வர வரைக்கும் லைட்டாக வெங்காயத்தை வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு ஓரளவுக்கு அந்த பச்சை நிறம் மாறுற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டு வதக்கி விட்டால் போதுமானது. இப்போ மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லா காய்கறிகளையும் படுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்ருங்க. நம்ம துருவி வச்சுருக்க பன்னீரையும் இப்போ அதில் சேர்த்துடலாம். இந்த பன்னீரும் நல்லா எல்லா சைடும் சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வந்திருக்குது. இப்போ லாஸ்ட்டில் நம்ம இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னால் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டு நம்ம அதை இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும். அதுக்கு இடையில் நம்ம ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு, உப்பு, தண்ணி கலந்து மாவு கரைச்சிக்கலாம். அந்த மாவு பதம் இட்லி பதம் மாவு பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் ஊற்றுறாப்பில் சின்ன சின்ன இட்லி அளவுக்கு ஊற்றிக்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மசாலா கலவையை இதில் எடுத்து வச்சிடலாம். வெஜிடபிள் மசாலா கலவை ஊற்றின மாவுக்கு மேலே மேலே எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம அந்த மாவை, பச்சரிசி மாவை வெஜிடபிள் மசாலாவுக்கு மேலே ஊற்றணும். எல்லாத்துலேயுமே அந்த மாவை மேலே ஊற்றிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லி தழை வச்சுட்டு லைட்டாக திரும்பவும் கரம் மசாலா தூளை அந்த கொழுக்கட்டைக்கு மேலே அப்படியே தூவி விடணும். இப்போ மூடி போட்டு நம்ம வேக விட்டுறலாம். கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ளே அந்த கொழுக்கட்டைக்கு தேவையான நம்ம தக்காளி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்ச தக்காளி, உப்பு, மிளகாய்த்தூள், சுகர் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சுகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்ச விழுதை ஒரு கடாயில் விட்டு நம்ம அடுப்பில் வைக்கணும். இதை நல்லா கிண்டி விடுங்க. அதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இதனுடைய கலர் மாறும், நல்ல ரெட் கலருக்கு மாறி வந்துடும். அது வரைக்கும் நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கணும். ரொம்ப கிண்டணும்னு அவசியம் இல்லை, இடையில கிண்டி விட்டால் போதும். அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரையும் அடுப்பில் இருக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா ரெட் கலரில் வந்திருக்குன்னு. இதுக்கு நான் எந்தமான பொடியும் சேர்க்கலை. நம்ம அடுப்பில் வச்சுருந்தாலே அது மட்டுக்கு கலர் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அந்த கலர் மாறுறது தான் இதனுடைய பதமே. இப்போ நல்லா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. அதுக்குள்ளே இங்கிட்டு கொழுக்கட்டையும் வெந்துடும். வெந்த கொழுக்கட்டையை நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கொழுக்கட்டையை பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பார்க்குறதுக்கு இட்லி மாதிரி தான் இருக்கும். இதை அப்படியே நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். அது பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக கொழுக்கட்டை மாதிரி பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நம்ம ஒரு பொருள் சாப்பிட்றோம்னா டேஸ்ட்டு நம்ம அப்புறம்தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்குறது அதனுடைய அழகு தான். எந்த ஒரு உணவுப் பொருளும் பார்க்கையிலேயே அது சாப்பிடணும்னு தோணணும். அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் அந்த கொழுக்கட்டையை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம கட் பண்ணி வச்சோம்னா பூர்ண கொழுக்கட்டை சேஃப் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இதே போல் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். குழந்தைங்க காய்கறி சாப்பிடாட்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.